Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு வீடியோல டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷனோட செலக்ஷன் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நேத்துக்கு. ஸோ ஒன்ஸ் வந்து செலக்ஷன் லிஸ்ட்ல வந்து உங்களுடைய நம்பர் வந்து இருக்கு அப்படிங்கிறவங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஒன் டைம் ஐடியில் போயிட்டு லாகின் பண்ணி உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான டைம் அப்படிங்கிறது எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நேற்று டேட்ல இருந்து அதாவது அக்டோபர் 29 இருந்து நவம்பர் 7 வரைக்கும் நம்மளுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டை நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும். இந்த வீடியோவில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டைமில் வந்து தேவைப்படும், இந்த ஆன்லைன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை எப்படி வந்து லாகின் யூஸ் பண்ணி வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி கிளியரான ஒரு அப்டேட்டாக தான் வந்து இருக்க போகுது. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறது எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து சிவி லிஸ்ட்டில் வந்து உங்களுடைய நம்பர் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறவங்க நீங்கள் பண்ண வேண்டிய நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் வந்து ஆன்லைன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதாவது ஆன் ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து சொல்லுவோம். ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் சிவி லிஸ்ட் வந்து பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்கும். நீங்கள் போயிட்டு அந்த பிடிஎஃப்ல உங்களோட நம்பர் போட்டு உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டு நீங்கள் சர்ச் பண்ணி வந்து பாருங்கள். நிறைய பேர் அப்ளிகேஷன் நம்பர் போட்டு பார்க்குறீங்க. டிஎன்பிஎஸ்சி ரிசல்ட்டை பார்த்தாலும் சரி, உங்களுடைய சிவி லிஸ்ட்டில் உங்களோட நம்பரை வந்து செக் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வச்சு தான் நீங்கள் வந்து செக் பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எங்கே இருக்கும் அப்படின்னா உங்களுடைய ஹால் டிக்கெட்டில் இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களுடைய லாகினை யூஸ் பண்ணி ஒன் டைம் ஐடியில் போயிட்டு செக் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து மூவ் ஆயிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து நீங்கள் அனுப்பிச்சு வைக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங்க்கு உண்டான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ். அதாவது வந்து ரீசெண்டாக எடுத்துக்கூடிய பாஸ்போர்ட் ஃபோட்டோ வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது அப்லோட் பண்ணுறதுக்கு தேவைப்படாது. பட் நீங்கள் கவுன்சிலிங் ஹாலுக்குள்ளே போகும்போது கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் இப்போதைக்கு நம்ம வந்து ஆன்லைன்ல டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்றதுக்கு உங்களோட 10th மார்க் ஷீட், உங்களோட 12th மார்க் ஷீட், நீங்க டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களோட யூஜி ஓவரால் மார்க் ஸ்டேட்மெண்ட், அப்படி இல்லைன்னா ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட். நிறைய பேருக்கு இந்த இடத்துல வந்து ஒரு காமன் டவுட் வந்து இருக்குது. ப்ரோ நாங்கள் வந்து அப்லோட் பண்ண டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது வந்து ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் நம்பர் தான் நாங்கள் அந்த இடத்துல கொடுத்துருந்தோம். அப்போ நாங்கள் இப்போ வந்து ப்ரொவிஷனல் அப்லோட் பண்ணணுமா இல்லை வந்து கன்சால்டேட் மார்க் ஷீட் அப்லோட் பண்ணணுமா? நிறைய பேருக்கு வந்து ஒரு காமன் டவுட் இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன மார்க் ஷீட் நம்பரை, என்ன சர்டிஃபிகேட் நம்பரை அந்த இடத்துல மென்ஷன் பண்ணீங்களோ அந்த நம்பரை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணாலே போதும். ஏன்னா நிறைய பேர் வந்து ரெண்டையுமே அப்லோட் பண்ணணுமா இல்லை இது பண்ணணுமா அதை பண்ணணுமான்னு காமன் டவுட்ஸ் வந்து இன்ஸ்டால வந்து டிஎம் பண்ணி கேட்குறீங்க. ஆக்சுவலாக அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், யூஜி ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், டிகிரி சர்டிஃபிகேட், கன்சால்டேட் மார்க் ஷீட், இதை மூணுமே அப்லோட் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா இதுக்கு அர்த்தம் வந்து அப்படி கிடையாது. இதுல ஏதாச்சும் ஒன்று நீங்க அப்லோட் பண்ணா போதும். இந்த இடத்துல அந்த நம்பரே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஒரு சில இடத்துல. ஏன்னா போன இயர்ஸ் வந்து அப்படி நடந்தது. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து சொல்றேன். சரிங்களா? இந்த இடத்துல நீங்க அப்ளை பண்ணும்போது என்ன கொடுத்துருந்தீங்களோ அதை மட்டும் இந்த இடத்துல நீங்க வந்து அப்லோட் பண்ணா போதும். மூணையுமே அப்லோட் பண்ண தேவையில்லை. சரிங்களா? நீங்க யூஜியோடைய ஓவரால் மார்க் ஷீட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஓவரால் மார்க் ஷீட்டை மட்டும் நீங்க அப்லோட் பண்ணா போதும். பிடிஎஃபா 500 கேபிக்குள்ள கம்ப்ரஸ் பண்ணி வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது வந்து ஒரு காமன் டவுட்ஸ் வந்து இருந்தது, அதை கிளியர் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டவுட்ஸ் வந்து இருக்குது. நாங்க வந்து பழைய சர்டிஃபிகேட் வச்சிருக்கோம், கார்டு டைப்ல இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் வச்சிருக்கோம், அதை அப்லோட் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா பண்ணலாம். ஆன்லைன் சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஆன்லைன் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அதை பத்தி ஒன்றும் இஷ்யூ கிடையாது. ஆனால் நீங்க அப்ளை பண்ணும்போது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பரை மென்ஷன் பண்ணிருப்பீங்க இல்லையா, அதே நம்பர் வந்து இப்போ ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ல வந்து உங்களுக்கு வந்து மென்ஷன் ஆயிருக்கணும். டேட் வந்து கொஞ்சம் ஒரு சில டேட் வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த இடத்துல ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எப்போ வந்து நீங்க வாங்குனீங்கன்னு சொல்லிட்டு ஒரு டேட் வந்து கேட்டிருப்பாங்க. அந்த டேட்டுக்கும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டேட்டுக்கும் கொஞ்சம் மிஸ்மேட்சா இருக்கு அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு மைனர் மிஸ்டேக் தான். பெருசா ஒன்றும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களே சொல்லிட்டாங்க. டிஎன்பிஎஸ்சியோடைய ஹெட்லைன்லேயே வந்து ஃப்ரீக்வென்ட் அண்ட் ஆஸ்க்டு கொஸ்டின்லேயே வந்து கொடுத்துட்டாங்க. இதுக்காக தனியாக நீங்கள் வந்து அப்பாலஜி லெட்டர்லாம் வந்து வைக்கணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. மேஜர் மிஸ்டேக் ஏதாச்சும் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா அப்பாலஜி லெட்டர் வந்து ரைட் பண்ணலாம். அப்பாலஜி லெட்டர் வந்து எப்படி வந்து ரைட் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். வெயிட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ண சர்டிஃபிகேட்டையும் அப்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த கார்டு டைப்ல நம்ம ஸ்கூல் படிக்கும்போது இந்த 90s கிட்ஸ்க்குலாம் தெரியும். தாசில்தார் ஆஃபீஸ்ல போயிட்டு நம்ம வந்து மேனுவலா சீல் போட்டு சைன் போட்டு வாங்கியிருப்போம் இல்லையா, அந்த சர்டிஃபிகேட் நீங்க வந்து அப்லோட் பண்ணாலும் ஓகே. சரிங்களா? அதுக்கப்புறம் அதர் டாக்குமெண்ட் 1, அதர் டாக்குமெண்ட் 2ன்னு சொல்லிட்டு ரெண்டு விதமா வந்து உங்களுக்கு டேப் வந்து ஓப்பன் ஆயிருக்கும்.
ஸோ அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்பாலஜி லெட்டர் இல்லை வேறு ஏதாவது அடிஷனலாக உங்கள்கிட்ட வந்து டிஸ்ட்ரிபியூட் விடோ சர்டிஃபிகேட் எக்ஸர்வீஸ்மெண்ட் கேட்டகரி இந்த மாதிரி கேட்டகரியில் வரவங்க இந்த அதர் டாக்குமெண்ட் 1-2ல வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அதை தாண்டி வந்து பிஹெச்டிஎம் சர்டிஃபிகேட் இருக்கு இஃப் அப்ளிகபிள் தான் இது சரிங்களா. பிஹெச்டிஎம் சர்டிஃபிகேட் இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து கொடுங்க. அதை எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து 5th வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிஹெச்டிஎம் சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து 10th வரைக்கும் ஒரு ஸ்கூலில் நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. அப்போ உங்ககிட்ட 5th வரைக்கும் தனியாலாம் இருக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கலாம். 6th to 8th வரைக்கும் வந்து இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்டை நீங்கள் அதே சர்டிஃபிகேட்டை மறுபடியும் இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கலாம். 9th to 10th அப்படிங்கிறதையும் நீங்கள் சேம் ஒரே ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதே சர்டிஃபிகேட்டை நீங்கள் அகைன் இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா. அது இந்த மாதிரி கான்செப்ட் உங்களுக்கு பிரிச்சு இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ற டேப்ல வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி உங்ககிட்ட வந்து ஷார்ட் அண்ட் சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருக்கு, சிஓஏ சர்டிஃபிகேட் வந்து இருக்கு, இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு தான் நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணும்போது கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு வந்து எனபிள் இருக்கும். எந்தெந்த இடத்துலலாம் ஸ்டார் சிம்பிள் போட்டிருக்காங்களோ அந்த சர்டிஃபிகேட்டை கம்பல்சரியா நீங்க வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்க வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸுமே வந்து அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கீழே வந்து பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நீங்க அப்லோட் பண்ணதுக்கு ஒரு ஒரு ஆதாரமே வந்து என்ன ஆகுது அப்படின்னா அக்னாலஜ்மெண்ட் தான். அந்த அக்னாலஜ்மெண்ட் நீங்க கம்பல்சரியா என்ன பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. மேபி கவுன்சிலிங் ஹாலுக்குள்ள போகும்போது உங்ககிட்ட வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு சரிங்களா. இதான் வந்து கான்செப்ட். ஸோ ஒன்ஸ் வந்து அவங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு நீங்க வந்து செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்லோட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து எனபிள் ஆயிருக்கும். நீங்க செலக்ட் ஆகல அப்படின்னா அப்லோட் பண்ற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து எனபிள் ஆயிருக்காது சரிங்களா. இதுதான் வந்து கான்செப்ட். நிறைய பேர் காமன் டவுட்ஸ் வந்து கேட்கறது என்ன அப்படின்னா ப்ரோ அடுத்த கட்டத்துக்கு வந்து எங்களோட நம்பர் வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நீங்க நல்ல ஒரு ரேஞ்சுக்குள்ள இருக்கீங்க, நல்ல ஒரு ரேங்க்குள்ள கம்யூனல் ரேங்க்ல இருக்கிறீங்க அப்படின்னா செகண்ட் ரவுண்ட் நடக்கும் கண்டிப்பா. செகண்ட் பேஸ்டு சிவி லிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வந்து விடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அதுல வந்து உங்களோட நம்பர் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமா இருக்கு. இதுதான் வந்து ஃபைனல் கிடையாது. இது இப்பதான் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் பேஸ்டு சிவி லிஸ்ட். இதுக்கப்புறம் செகண்ட் பேஸ்டு சிவி லிஸ்ட் வரும், தேர்ட் பேஸ்டு சிவி லிஸ்ட் வரும். அதுக்கப்புறம் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு தனியாவே மென்ஷன் பண்ணி ஒரு சிவி லிஸ்ட் வந்து கொடுப்பாங்க சரிங்களா. அதனால இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் கட்டத்துக்கு வந்து அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க டிஎன்பிசி தரப்புல இருந்து. ஸோ நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்கிற வேண்டாம். என்ன ப்ரோ எங்களுடைய நேம்லாம் எங்களுடைய நம்பர்ஸ்லாம் இந்த பட்டியல் வந்து வரலையேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணி என்கிட்ட வந்து டிஎம் பண்ணுறீங்க. நீங்கள் ஒரி பண்ணிக்கிறவே வேண்டாம். ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்ம தாண்டி வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங் தான் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. அதனால ஆல்மோஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டுல சிவி லிஸ்ட்ல இருக்கக்கூடியவங்களை மட்டும்தான் இப்போ வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. மீதி இருக்கக்கூடியவங்களை அப்படியே வெயிட் பண்ண வைப்பாங்க. அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனால நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டு எப்படிலாம் நடக்குது அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு வந்து வேணுங்கிறதுக்காக நீங்க என்ன பண்ணலாம்னா நம்ம நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோவை நீங்க வந்து பார்த்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கிட்டு நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ரெடியா இருந்தீங்க அப்படின்னா செகண்ட் ரவுண்டுக்கு உங்களுக்கு ஈஸியா நீங்க போயிட்டு அட்டன் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருக்கக்கூடியவங்க ஆல்மோஸ்ட் வந்து உங்ககிட்ட கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் இல்ல ப்ரோ என்கிட்ட எதுவுமே கிடையாது, நான் வந்து ஒரு ஜென்ரல் அதாவது என்கிட்ட 10th 12th யூஜி கம்யூனிட்டி ஸ்டடீஸ் தான் இருக்கு அப்படின்னா நீங்க அதை மட்டும் அப்லோட் பண்ணா போதும். மீதி எக்ஸஸா வந்து பிஹெச்டி அப்லோட் பண்ண தேவையில்லை, டைப் ரைட்டிங் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண தேவையில்லை, ஷார்ட் அண்ட் அப்லோட் பண்ண தேவையில்லை, சிஓஏ அப்லோட் பண்ண தேவையில்லை. இதெல்லாம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா மட்டும் நீங்க வந்து அப்லோட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க அப்ளை ஆன்லைன்ல குரூப் 4க்கு அப்ளை பண்ணும்போது இதெல்லாம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நீங்க வந்து அப்லோட் பண்ணிருப்பீங்க. அப்போ இருக்குன்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இதை வந்து கேட்பாங்க. இல்ல ப்ரோ என்கிட்ட இதெல்லாம் வந்து கிடையாது, என்கிட்ட 10th 12th டிகிரி படிச்சிருக்கேன், கம்யூனிட்டி இருக்கு அப்படின்னா அதை மட்டும் தான் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கேட்பாங்க. எக்ஸஸா எந்த ஒரு ஆப்ஷனும் உங்களுக்கு வந்து எனபிள் ஆயிருக்காது சரிங்களா. இது எல்லாமே சிஸ்டமேட்டிக்கா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதனால அதை பத்தி நீங்க ஒரி பண்ணிக்கிற வேண்டாம். இதெல்லாமே நீங்க அப்லோட் பண்ணிட்டு ப்ராப்பரா அப்லோட் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா மறுபடியும் ஒரு லிஸ்ட் வந்து அனுப்புவாங்க, ரீ அப்லோட் லிஸ்ட்னு சொல்லிட்டு. நீங்க வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாம அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எக்ஸஸா ஒரு வாய்ப்பு வந்து கொடுப்பாங்க. இந்த கேண்டிடேட்ஸ் எல்லாம் வந்து நீங்க மறுபடியும் வந்து அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 to 4 days உங்களுக்கு வந்து கொஞ்சம் குயிக்கா வந்து டைம் கொடுப்பாங்க. ரீ அப்லோட் பண்ணவங்களுடைய நேம் லிஸ்ட்னு சொல்லிட்டு தனியா வந்து வரும். அதனால அந்த பட்டியல உங்களுடைய நம்பர் வந்து வரக்கூடாது அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையே நீங்க வந்து முழுமையா வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கிளியராகவும் 500 கேபிக்குள்ளேயும் நீங்க வந்து பிடிஎஃபா மெர்ஜ் பண்ணி ரெடி பண்ணி நீங்க வந்து அப்லோட் பண்ணுங்க சரிங்களா. எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் ஃபைனலா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து வரும். ஸோ அக்னாலஜ்மெண்ட்டை நீங்க வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா. இதான் வந்து கான்செப்ட். வேற ஏதாவது உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்றதுல ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணலாம். டவுட்டோட நீங்க வந்து அப்லோட் பண்ண வேண்டாம். ஒன்னு உங்களுக்கு அப்லோட் பண்ண தெரியல அப்படின்னா உங்க நேர்பையில் இருக்கக்கூடிய இசேவையிலேயே ப்ரௌசிங் சென்டர்ல போயிட்டு அப்லோட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா வந்து நீங்களே அப்லோட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா எங்க டீமை கான்டாக்ட் பண்ணீங்கனாலும் நாங்களே உங்களுக்கு வந்து எல்லாமே கைட் பண்ணி கொடுக்குறோம். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா பேஜ் லிங்க், சோசியல் மீடியா பேஜ் லிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இருக்கு, செக் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்ல வந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.